நித்தம் எழுந்தருளி நிம்மலனே என்பதற்கு புத்தி மிக மிகவும் போதித்து சித்தமயல் போக்குவாய் இன்ப சுக பூரணத்து இரண்டரவே ஆக்குவாய் சொகநாதா உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத்தா மனக்கவலை நீக்குகின்ற தென்பதுரை நிம்மலனே எவ்வளவும் ஆக்குகின்ற சொக்கநாத பேரன்ப நல்லன் பிழை செய்யாண்டானல்லன் ஓர் அன்பும் இல்லா விருத்தனேன் பேரன்பு காட்டி என்னை காட்டி உனை காட்டி இன்பத் தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கநாதா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே உலகம் யாவையும் தாம் காக்கலும் நிலைபெறுத்தலும் நீங்களும் நீங்களா அடைவிடா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண். நம பார்வதீபதையே ரமணாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையாரே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெளிப்போட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய எல்லாமல் அருள்மிகு உமையம்மையுடனாகிய அருள்தரும் ஸ்ரீமூலநாத பெருமானுடைய திருவடியை படிமுன்போடு எளியன் போற்றி மகிழ்கிறேன். பதஞ்சலி வியாகரபாதர்களுக்காக ஸ்ரீமூலநாதர் ஆடவல்லாமாக எழுந்தருளியிருந்தார். சிதம்பரத்தில் எழுந்தருளி இருக்கிறார். நாம் வழிபாடு செய்கிற பொழுது சிவகாமித்தாய் உடனாகிய ஆனந்தமா நடராஜ பெருமானை வணங்குகிற போதெல்லாம் இவரின் மூலவராக இருப்பவர் ஸ்ரீமூலநாதர். இந்த பிரகாரத்திலே சிவலிங்கமாய் இருக்கிறார். கோயில பார்க்கலாம். அங்க உமையம்மை என்று சன்னிதி இருக்கிறார். எனவே அவர்கள் தான், அந்த ஸ்ரீமூலநாதர் தான் பதஞ்சலி வியாகரபாதருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நடராஜ பெருமானாக காட்சி கொடுக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும். அதனால் பதஞ்சலி வியாகரபாதருடைய விக்கிரகங்கள், அவர்கள் இருக்கிற சந்நிதிகள் ஸ்ரீமூலநாதருடைய கருவறைக்குள் தான் இருக்கிறது. அவர்கள் வேண்ட ஸ்ரீமூலநாதர் ஆடவல்லாக காட்சி கொடுக்கிறார். தொடர்ந்து இங்கே இருந்து எழுந்துள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டதற்கு ஏற்ப நாம் செய்த புண்ணியத்தினால் இந்த சிதம்பரத்தில் தில்லை நடராஜ பெருமான் நம்ம எழுந்து காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அத்தகைய பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். சிவகாமித்தாய் உடனாகிய ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். அதன் பிறகு இந்த அருமையான வேதபாராயண மடம் இந்த திருமணத்தை நிறுவித்தந்து பல அற்புதமான சைவ சமய பணிகளுக்கும் வேதபாராயண நிகழ்ச்சிகளுக்கும் பல நல்ல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கும் இந்த இடத்தை தந்து உதவி கொண்டிருக்கிற இதை நிறுவிய முன்னோர்கள் அவர்கள் திருவடிகளை போற்றி மகிழ்ந்து இதனை இப்பொழுது கண்ணும் கருத்துமாக நடத்தி கொண்டு வருகிற பொறுப்பாளர்கள், ட்ரஸ்டீஸ், மேனேஜர் உள்ளிட்ட அத்துணை பேருடைய திருவடிகளையும் போற்றி மகிழ்கிறேன். 29/7/2024 தொடங்கி ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை இந்த தொடர்பிலே 10 நாள் நிகழ்ச்சியை
இந்த இடத்தில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு வருகிற என்னுடைய இனிய பெரியவர், என்னுடைய பாசம் மிகுந்த நற்றமிழ் நாவலர், உலகறிந்த அறிஞர், தலையாத்திரை திலகம் என்று புகழ் பெற்றிருக்கிற ஐயா ராகனுடைய தூய்களை பற்றி மகிழ்கிறேன். அவர்களுக்கு உற்றதுணையாக நாள்தோறும் பல்வேறு விதமான அன்னம் பாலிப்பு நிகழ்வுகள் மற்றும் வழிபாட்டு நிகழ்வுகள் அனைத்திற்கும் துணை நிற்கின்ற சான்றோர்கள் அனைவரையும் வணங்கி போற்றுகிறேன். இங்கே இப்பொழுது அருமையான முறையிலே பாடல் இசைத்து தந்த அருமை சகோதரியார் விஜய் நிர்மலா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் ஒரு கரவல் எழுப்பு. நம்ம ஐயா சொன்ன மாதிரி உருவகண்டு எல்லாமே வேண்டும், ஒரு பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்று வள்ளுவர் பேராசிரியர் அருமையான ஒரு குரல். ஆனா என்னை பொறுத்த வரையிலும் எதை சொன்னாலும் திருக்குறளை தொட்டு பேசலாம். திருக்குறளை தொடாமல் பேச முடியாது. என்னையெல்லாம் திருக்குறளை ஒரு மேடையில தொடாம பேசுன்னு சொன்னா நான் மேடையில பேசுறது இறங்கிடுவேன். வள்ளுவர் அப்படிப்பட்ட மகா ஞானி. ஒரு பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்ற அருமையான புறப்பாவினுடைய ஐயா ராகவன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு நிகழ்ச்சி உரையில் மகிழ் உரையிலே தெரிவித்தார்கள். அதுல ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் அதற்கு உரையெழுதிய பரிமீரிடங்கள் அச்சாணி என்றால் என்ன ஒரு கேள்வி. ஒரு பிரம்மாண்டமான வண்டி, மாட்டு வண்டி, பெரிய சக்கரம், அதுல ஒரு அச்சு, ஒரு ஆணி, அதுக்கு அச்சாணின்னு பேர். அந்த அச்சாணி மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான இந்த உலகத்திலே சபையில ஒரு அச்சாணி மாதிரி ஒரு அற்புதமான உருவம் பெற்றிருக்கிற அந்த சகோதரியை வந்து மிக கம்பீரமாக இசைத்து பாடினார்கள். அதைத்தான் நினைவுபடுத்தினார்கள் ராகவன் ஐயா அவர்கள். பொதுவாக இப்ப நாமெல்லாம் அச்சாணி என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? கடையாணி. கடையாணின்னா என்ன? அச்சாணி. அதுக்கு மேல கேட்டா ஒண்ணும் தெரியாது. நமக்கு பல விஷயங்கள் தெரிகின்றன, சொல்ல வரல. அச்சாணி என்பதற்கு விளக்கம் சொல்ல வந்தால் பெருமிடங்கள் அச்சாணியாவது. அந்த அச்சாணி என்பதற்கு விளக்கம் சொல்ல வந்த விளக்கத்தில் ஒரு இடத்தில் கூட அச்சாணிங்கிற சொல் வல்ல. அதான் விளக்கம். அச்சாணியாவது உருள் கழலாது. இந்த சக்கரம் கழண்டு வராமல் இருக்க கடைக்கன், சக்கரத்துக்கு பின்னாடி, சக்கரத்துக்கு வெளியே கடைக்கன் செருகும் அது. இல்ல பாருங்க, 3 சொல் சொல்லியிருக்காரு. உருள் கடலாது, கடைக்கன், செருகும் அது. இப்படி ஒரு அருமையான விளக்கம் அருமையிடங்கள். அதை ரொம்ப அழகாக நினைவுபடுத்தினார் ஐயா அவர்கள். அந்த சகோதரியாரை மனமாற பாராட்டுகின்றேன். இங்கே நாள்தோறும் வந்து திருவிழாப்புராண தொடர் விரிவுரை நிகழ்ச்சி பல்வேறு விதமான நிகழ்வுகள் எல்லாம் குறுக்க வந்தால் கூட அவற்றையெல்லாம் ஓரளவுக்கு பார்த்து விட்டு ஒதுக்கி வைத்து வந்திருக்கிற அத்துணை சான்றோர்கள் பெருமக்களையும் தாய்மார்களையும் நண்பர்களையும் போற்றி மகிழ்கிறேன். என் இனிய மைத்துனர் மனுஷன் அவர்கள் மற்றும் உள்ள அனைத்து பெருமக்களையும் நான் பாராட்டி போற்றி மகிழ்கிறேன். பாபு தம்பி, அவர்களுடைய பெற்றோர்கள் எல்லோரையும் வணங்கி போற்றுகிறேன். இப்போ இந்த உருதுராக்கத்தை காசியிலிருந்து கொண்டு வந்து அழகான முறையில எனக்கு அணிவித்து எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தந்து இந்த இடத்தையே காசியாக்கி தந்த பெரியவர். இந்த இடத்திற்கே ஒரு காசியம்பதியினுடைய பெருமையை தந்த நம்முடைய பெரியவர் ஐயாவுடைய அன்பிற்கு தலைவணங்கிக் கொள்கிறேன். ராகவன் ஐயா அவர்கள் காசிக்கு 300 முறைக்கு மேல 250 பேர் 200 பேர் என்று ஒவ்வொரு முறை அந்த தலையாத்திரை 5 பஸ். நீங்க காசியில போய் வாரணாசி ஸ்டேஷன்ல இறங்கி இவங்க 200 பேர் இறங்கும் போது அங்க 5 பஸ் ரெடியா இருந்து ஆட்சி போறதுக்கு இருக்குன்னா அதுக்கு எவ்வளவு பிளான் பண்ணி இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் யோசனை பண்ணி பாருங்க. அதற்காக நாம் ஐயாவுக்கு நன்றாக ஒரு கனவொலி கொடுக்கணும்.
ஏன்னா நம்மால முடியாது. நம்ம சொந்தக்காரங்க அடிச்சுட்டு 10 பேர் அடிச்சுட்டு ஒரு முறை போயிட்டு வந்துட்டு அப்ப போயிருந்தப்பா சாமி இனிமேல் நம்ம ஒண்ணு சுற்றுலால போவாதான் முடிவு பண்ணுவோம். எவ்வளவு திட்டமிடுதல், எவ்வளவு டிக்கெட் வாங்குறது, போறது வர்றது, உணவு ஏற்பாடு, உறைவு ஏற்பாடு. அந்த நிலையில் காசியிலிருந்து வந்திருக்கிற இந்த உத்ராகம் மணியை அடியனுக்கு அறிவித்து மகிழ்ந்தார்கள். 5ஆம் நாள் இன்று வாரியார் சுவாமிகள் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார்கள். அது சிறமையேற்கொண்டு நான் பின்பற்றுவேன். ஒருவன் மகிழ்ச்சியா ஒரு பொருளை மாலைய ஒரு கழுத்துல அணிச்சா கொஞ்ச நேரம் போட்டுவிடணும், டக்குன்னு கைட்டு விடாது. இது வாரியார் சுவாமிகள் உத்தரவு. அதனாலதான் அடியன் கைட்டாம இருக்கேன். நீங்க கூட நினைக்கலாம், ஏன் இன்னும் கைட்டாம பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அணிவித்தவர்களுக்கு ஒரு நன்றி, மகிழ்ச்சி, நமக்கு ஒரு மகிழ்ச்சி. கண்மணின்னு பேர். இந்த உத்ராகத்துக்கு கண்மணி என்று பெயர். இன்றைய தலைப்பு வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் என்று ஒரு படலம். தொழிலாளர் படத்துல ரொம்ப அருமையான தலைப்பு. எல்லா தலைப்பும் அருமையான தலைப்பு தான். வரகுணன் அவனுக்கு சிவலோகம் காட்டிய படலம். இப்ப இந்த படலத்தை நாம தொடங்குவோம். வரகுணபாண்டிய மன்னன் என்ற ஒரு பேரரசன் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறார். அவன் வேதங்களில் வல்லவன், சிவாகமங்களை கற்று தேர்ந்தவன், சரியான சமய ஒழுக்கங்களை மேற்கொண்டவன், திருக்கோயில் வழிபாடுகளை எல்லாம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நியமம் மாறாமல் செய்பவன். பிரதர்சனம் வருகிற போது இப்படித்தான் வரணும்னு இலக்கணம் இருக்கு. இப்படி வரக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை இருக்கு. சாதாரணமா சாப்பிடும் போது சாப்பிட்டு போட்டு பருப்பு சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், அப்புறம் ரசஞ்சாதம், அது நடுப்புற மோர் குழம்பு, அப்புறம் ரசஞ்சாதம், அப்புறம் பாயசம், அப்புறம் மோர் என்று ஊற்றி சாப்பிட்றதும் மரபு. எடுத்தோன்னு சாதம் போட்டு மோர் ஊற்றணும். இது சாம்பார் ரசம், அது அப்புறம் ஊற்றிக்கிறேன் அப்படின்னா இது தள்ளி நின்று எல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. அதுபோல ஒவ்வொன்றிற்கும் ஒரு மரபு இருக்கிறது, ஒரு ட்ரெடிஷன். மரபுன்னா என்ன என்று கேட்டால், யானை மேய்ப்பானை பாகன் என்றாலும் ஆடு மேய்ப்பானை இடையன் என்றாலும் மரபு. தொல்காப்பிய உரை. எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் அப்படி செப்புதல் மரபே. மரபு கிழக்கு பெரியவங்க எப்படி சொல்லி இருக்கிறாங்களோ அதை அப்படியே பின்பற்றி. ஏன் என்னன்னு கேட்கக்கூடாது. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் விட்டு சோதிக்க வேண்டாம். சுடர்விட்டுதான் எங்கள் சோழி. திருஞான சம்பந்த தேவா. சுவாமி இருக்கிறாரான்னு ஆராய்ச்சியில பண்ணக்கூடாது. ஆராய்ச்சி செய்த மிகப்பெரிய ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரர் மாணிக்க வாசகரும் உண்டுன்னு சொன்ன பிறகு அந்த உண்டுன்னு சொன்ன அந்த பொருளை அது இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணுறது நீ யார்? என் நல்லா கைதட்டும். நால்வர் பெருமக்களுக்கு மேல அறிவா நமக்கு. நால்வர் பெருமக்களுக்கு தமிழ்நாடே அப்படியே ஏவல் கேட்டது. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா 7ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு வாக்குல தமிழும் தமிழ் கலைகளும் முத்தமிழும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அழிய போகிற நிலையில ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரரும் மாணிக்க வாசகரும் தோன்றி ஆழ்வார் தெய்வத்தில் தோன்றி தமிழை தூக்கி பிடித்தார்களே. உண்மையிலேயே வேற யாரும் சொல்லாது. இப்ப இன்னைக்கு இருக்கிற பல பேர் சின்ன பையனைகள்லாம் ரஜினி முருகன் பேர் வச்சுக்கிறான், கமல் கிருஷ்ணன் பேர் வச்சுக்கிறான், விஜய் கிருஷ்ண பேர் வச்சுக்கிறான். திருஞான சம்பந்தர் தான் தமிழ் ஞான சம்பந்தர் என்று பெயர் வைத்துக் கொண்டார். நம்ம ஊரை வச்சுக்கலையே. இருந்தமிழே உன்னால் இருந்தேன் வாமோ இருந்தமிழம் என்றாலும் வேண்டேன் என்று பாடினார் தமிழ் தூது ஆசிரியர். தமிழ் தூதுன்னு ஒரு புத்தகம், தமிழ் விடு தூது. அந்த புத்தகத்தை எழுதுற ஆசிரியர் பேர் தெரியல, எங்களுக்கெல்லாம் பாடமா இருக்கு. தமிழ் ஞான சம்பந்தர், முத்தமிழ் விரகன் இப்படி எழுதுகிறாரு.
நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அது மட்டும் இல்ல, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருஞான சம்பந்தரை பாட வந்த பொழுது நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் என்று குறிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பல இடங்களுக்கு சென்று 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 யாத்திரை பண்ணி தமிழை வளர்த்தவர் என்று குறிப்பிடுகிறார். ஆதலினாலே சான்றோர்கள் பெருமக்களே, தமிழ் என்பது ஒரு கருத்து வாகனம் மட்டுமல்ல. இன்னொரு சொல்றேன், தமிழ் என்பது ஆங்கில மொழி போல பிற மொழிகள் போல ஒரு கருத்தை சுமந்து போகின்ற வாகனம் மட்டுமல்ல, தமிழே கருத்து. அதனாலதான் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகை முதற்கே உலகு என்று வள்ளுவ பேராசிரியர் எடுத்து பேசினார். நாம் என்ன சிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்றால், தமிழ் என்பது ஒரு மொழி, கருத்து வாகனம், எங்களை நெறிப்படுத்த வந்த தெய்வம் தமிழ். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி வாழ வேண்டும், இரண்டு நண்பர்கள் எப்படி வாழ வேண்டும், தமிழ்ல அதுக்கு சான்று. இக்கு என்ற ஒரு மெய்யெழுத்து, ஆனா என்ற ஒரு உயிரெழுத்து, ரெண்டு சேர்ந்த காணா. அதுக்கு உயிர்மை எழுத்து பேர். இதே நீங்க ஆங்கில மொழியில் சொல்லுங்க, கே ஏ தனித்தனியா எழுத்து எழுதணும். கே மெய்யெழுத்து, ஏ உயிரெழுத்து. கே ஏ என்ற இரண்டு எழுத்து சேர்த்து ஒரு உயிர்மை எழுத்து ஆங்கிலத்தில் இல்ல. குறையா சொல்ல நினைக்காது. தமிழ்ல இக்குன்னு மெய்யெழுத்து, ஆனால் உயிரெழுத்து கா என்று இரண்டு எழுத்துக்கு அப்பாற்பட்டு உயிர்மை எழுத்து. அதற்கு என்ன இலக்கணம் சொல்ல வந்தார்கள்? இக்கு என்ற மெய்யெழுத்து தன் அரை மாத்திரை, ஆனா என்ற உயிரெழுத்து ஒரு மாத்திரை. இக்கு ஆனா ரெண்டு சேர்ந்தா ஒன்றரை மாத்திரை வர வேண்டும். ஒரு மாத்திரை தான் காணாது. லாஜிக்கா அது பொறுத்து ஏதோ ஒரு மாணவன் கேட்டான் வகுப்பு நடத்தும் பொழுது, இக்கு என்ற அரை மாத்திரை மெய்யெழுத்தும் ஆனா என்ற உயிரெழுத்து ஒரு மாத்திரை எழுத்து சேர்ந்தா ஒன்றரை மாத்திரை வருது, ஏழு ஒரு மாத்திரை வருது. லாஜிக்கா பொறுத்து ஏன் என்ன பையன் கேட்டான். பொருந்தும் தான் எப்படி சார்ந்து கேட்டான். காட்டம்ளர் உப்பு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றணும்னா 1.5 டம்ளர் வராது, 1 டம்ளர் தண்ணி தான் வரும். அந்த உப்பு கரைஞ்சிடும். அதுக்கு உதாரணம் அப்பொழுது செய்த உப்பே போல. அப்புனா தண்ணி, தண்ணீரோடு சேர்ந்த உப்பு தன்னுடைய உருவத்தை இழந்து, உப்பு தன் உருவத்தை இழந்து குவாலிட்டியை கொடுத்து விட்டு குவான்டிட்டியை இழக்கிறது. 1.5 டம்ளர் ஆகிறது. அந்த இணைப்பை போலத்தான் இக்கு என்ற மெய்யெழுத்தும் ஆனா என்ற உயிரெழுத்தும் சேர்ந்து காணா வருகிற பொழுது ஒன்றரை மாத்திரை வராமல் ஒரு மாத்திரை வருகிறது என்று இலக்கணாசிரியர் சொல்லிவிட்டார். நான் இப்ப உங்களுக்கு அது ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. அது போல சரி, இந்த காணாங்கிற உயிரெழுத்துல இந்த கா எழுதுறோம், அதுல வடிவத்துல எது இருக்குது? இக்கு இருக்குது. புள்ளி எழுந்துட்டு காணா அப்படியே நிக்குது. ஆனாவை காணும், ஆனாங்கிற வடிவத்தை காணும். ஆனா காணாவில் என்ன மாத்திரை இருக்குது? ஒரு மாத்திரை. இப்ப இதுல என்ன தெரிய பாருங்க, இக்கு என்ற மெய்யெழுத்து தன் வடிவத்தை வைத்துக் கொண்டது, மாத்திரையை இழந்தது. ஆ என்ற உயிரெழுத்து தன் வடிவத்தை இழந்தது, மாத்திரை வைத்துக் கொண்டது. என்ன அழகு சார் தமிழ்! இரண்டு பேர் சேர்ந்து ஒன்றுபட்டு வாழ வேண்டுமானா அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கொஞ்சம் கொஞ்சம் தன் அளவில் விட்டு கொடுத்து வாழ்ந்தால்தான் அது வாழ்க்கையின் வெற்றி என்று சொன்னவன் தமிழன். உயிர்மை மூலமா நீங்க போய் கல்யாணம் போனீங்கன்னா உயிர்மை எழுத்து போல வாழுங்கள், வாழ்த்துட்டு இறங்கிடு. ஐயா, உயிர்மை எழுத்து போல் வாழுங்கள். ஏன்னா இக்கு தன் மாத்திரை இழக்க சம்மதித்தது,
உயிர் தன் வடிவத்தை இழக்க சம்மதித்தது. அந்த காலுக்கு வடிவு. அது மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கை நடத்த தொடங்கும் போது கல்யாண வீட்டுல ஒரு பெண் தன்னளவில் கொஞ்சம் இழக்க சம்மதிப்பதும், ஒரு ஆண் தன்னளவில் கொஞ்சம் இழக்க சம்மதிப்பதும் அதுதான் இல்லறத்தின் வெற்றி என்று காட்டி தந்த ஒரு எழுத்து, உயிர்மை எழுத்து தமிழ்தான் இருக்கிறது என்பதனால் தமிழ் என்பது வாழ்வியல் மொழி. அது வெறும் கருத்து வாகனம் மட்டுமல்ல. இந்த நிலையில் தான் தமிழை நாம படிக்கணும். தமிழ்ங்கிறது அதாவது நம்ம வெறித்தனமாலாம் பேச வேண்டாம், உண்மையை சொல்லுவோம். அதனால அப்படிப்பட்ட தமிழை நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கரையன் என்று திருப்பம்பூர் தேவாரத்தில் சுந்தரர் குறிப்பிடுகிறார். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கும் வள்ளல் அருணைநாத பெருமான். தமிழாகவே அம்பா இருக்கிறார். யார் சொல்றார்? குமரன் சுவாமிகள். தொடுக்கும் கடவுள் படம் பாடல் தொடையின் பயனே நரைபடுத்த தீந்தமிழின் ஒழுகுதரும் சுவையே. சுவாமி தமிழே தாய் அம்பாள். அந்த நிலையிலே தமிழை பெருமையே சிந்தித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தாய்மொழி அவர் உயர்ந்தது. ஏன்னா மகாகவி பாரதி இவ்வளவு உயர்ந்து 6-7 மொழி படிச்சவர் தமிழ் எப்படி பாடுறாரு? நான் காசி போனபோது போன வருஷம் நாங்கெல்லாம் சேர்ந்து போன போது காசியில மகாகவி பாரதி தங்கி இருந்த ஒரு 3 ஆண்டுகள் அங்க இருந்திருக்கிறார். அங்க தங்கி இருந்த வீட்டுக்கு போகணும். அப்படி வழி வழியா வந்த ஒரு பேரன் இருந்தார். அவர் மகாகவி பாரதியினுடைய உறவுக்காரர். பேரன் முறை கூப்பிட்டோட பேசிட்டு நல்லா தமிழ் பேசுறார், அழகா பாரதி பத்தி பேசுறாரு. நான் போய் உடனே ஒரு பூஜை பண்றேன், தசம் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணேன். நான் உடனே எனக்கு செந்தமிழ்நாடு இருக்கும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நான் என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இந்த பால் அப்படியே அந்த பாரதியுடைய பேர் ஆறாருங்க, அவரது உணர்ச்சி. அதனால சான்றோர் பெருமக்களை தமிழ், அந்த தமிழை வளர்த்து கொடுத்த பெரியவர்கள், நால்வர் பெருமக்கள், ஆழ்வார் பெருமக்கள். இப்ப நம்ம என்ன சார் பண்றோம்? அவங்க வளர்த்தது அப்படியே பாதுகாத்தா பேசுறோம், புதுசா ஒண்ணும் கிழிக்க வேண்டாம். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அந்த வகையிலே வரவண பாண்டியன் அவன் வேதங்களை எல்லாம் கற்றுணர்ந்தான், சிவாகமங்களில் தேர்ந்து வாழ்ந்தான், சிவ பூஜை நியமங்களை எல்லாம் கற்றிருந்தார், சிறந்த நல்லாட்சி புரிந்து வந்தார். ஆட்சி மாட்சியோடு இருந்தது, சிவபக்தனாக விளங்கி வாழ்ந்தார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த குறையும் இல்லை. ஒரு நாள் இவன் காட்டிற்கு வேட்டையாட போறான். எப்போ முன் வச்சுங்க, நம்முடைய வாழ்க்கையில கையில ஒரு படைன்னா கத்தி அது அருவாள் வேற ஏதாவது வேற வருது, அதை வச்சிருந்தோம்னா புத்தி நல்லா வேலை செய்யாது. எந்த நேரத்துக்கு தட்டிக்கிட்டு இருக்கும். கருத்துக்கு பேசும்போது ஏதாவது பேசினான்னா ஒழுங்காருமா இதை எடுத்து குத்தி விடுவான் அர்த்தம். இந்த நாஞ்சொல்ல வள்ளுவ பேராசிரியர் படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்கு ஊக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் என்று பாடினார். இவன் அதனால வரகுண பாண்டிய மன்னன் சிறந்த மன்னன் தான், நீதிமான் தான், நல்லா படிச்சவன் தான், சிவபூஜை செய்யறவன் தான். வேட்டையாட போனான். அது மன்னர்களுக்கு உரிய இலக்கணம். குதிரை மீது போறான், வேட்டையாட போறான். வேட்டையாட போறான்னா நிச்சயமா விலங்குகளை எல்லாம் கொல்ல வேண்டும். அது வேட்டையாடுகிற போது செய்யக்கூடிய தொழில். அந்த வேட்டையாடுகிற தொழில் மேற்கொண்டு போறான். போகிற பொழுது வேகமா அந்த வேட்டையாடி விட்டு
புறப்படும் போது திடீரென்று அந்த போற அந்த பாதையில ஒரு வயதான பிராமணர் சரியா உணவு சாப்பிட கீழே அப்படியே உருட்டு கிடந்தார். இதை இவன் கவனிக்க குதிரையை வேகமா செலுத்திட்டு வந்தா பாருங்க, குதிரையின் கால் பட்டு அவர் இறந்து விட்டார். அந்த பிராமணர் இவன் அடுத்த வினாடி குதிரையில் ஏறி வருகிற போது அப்படி கீழே விழுந்தான். பிரம்மகத்தி தோஷம் பிடித்துக் கொண்டது. கொலைப்பாவம் என்பது எல்லாம் ஒரே மாதிரி தான் என்றாலும் கூட யாரை கொலை செய்கிறோம் என்று பாவம் கூடுதலா வரும். கொலைப்பாவத்தை நான் கொலைப்பாவம் எல்லாரும் விடுதான். எந்த உயிரை கொண்டாலும் கொலைப்பாவம் தான். ஆனா அதுவே நல்லவர்களை, உயர்ந்தவர்களை, பண்பாளர்களை, சால்புடையவர்களை, படித்தவர்களை, யாருக்கும் துன்பம் செய்யாதவர்களை, எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாதவர்களை நாம துன்புறுத்துறோம் என்று சொன்னால் நமக்கு அதிகமா பாவம் வரும். அவனும் தான் கொண்டா நானும் தான் கொண்டாலும் பேசக்கூடாது. அதனால்தான் அந்த பிராமணன் இறந்த உடனே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருக்கு. பிரம்மகத்தி தோஷம் பிடித்தவனா என்ன ஆச்சுன்னு குதிரை தட்டு தடுமாறி அரண்மனைக்கு போறான். நடக்க முடியல. ஆதலினாலே அந்த வரதன பாண்டிய மன்னன் அப்படியே கீழே விழுந்துட்டான். அரண்மனைக்கு தட்டு தடுமாறி போனான். பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சா என்ன ஆயிடும்னா, பிரம்மகத்தி ஹத்தின்னா அது ஒரு நோய், பிடி. பிராமணனை கொண்டதனால் வந்த பாவம் அது பிடித்து கொண்டா என்ன ஆயிடும்னா, நீங்க நம்முடைய சுயம்பு நிலை இழந்து அறிவு சரியா வேலை செய்ய, அந்த உள்ளே இருக்கிற அந்த நோய் பற்றி கொண்டு நம்மளை ஆட்டி படைக்கும். திடீரென்று சிரிப்பான், திடீரென்று உருமுவான், தூங்காம குச்சிட்டு உட்கார்ந்து இருப்பான், தூக்கம் வராது, தூங்க விடாது. இந்த சூழ்நிலையில அவன் ரொம்ப அவஸ்தைப்பட்டான். என்ன செய்யறதுன்னே புரியல. சில நேரம் அவனுக்கு நினைவு வரும்போது உடனே அங்க இருக்கிற வேத விற்பனர்களையும் மந்திரிகளையும் மற்றவர்களையும் கூப்பிட்டு கேட்டான், யாகம் பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க என்றார். அதையும் செய்து பார்த்தான், ஒன்னும் சரியா வரல. உடனே அழுதுகிட்டே போய் கேட்டா, அப்ப நான் என்ன பண்றது தெரியலையே, எனக்கு மன நிம்மதி இல்லை. வாழ்க்கையிலேயே நாம் இறைவனுடைய அருளை பெற்றோம் என்பதற்கு அடையாளம் நிம்மதி. எத்தனை கோடி பணம் பெற்றிருந்தாலும் கூட பணம் வாங்கிக் கொண்டு கவிதை எழுதிய கண்ணதாசனும், பணம் வாங்கிக் கொண்டு வீசிக்க வைத்த MS விஸ்வநாதனும், பணத்தை கொடுத்து அந்த படத்தை எடுத்த சிவாஜி கணேசனும், அந்த பணம் முழுக்க இருக்கிற நிலையில இருக்கிற கோடிக்கணக்கு செலவு பண்ணவங்க பாடிய பாட்டு என்ன பாட்டு? எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். அதை பார்த்த நமக்கெல்லாம் வீட்டு வந்துட்டோம். ஆகவே என்ன தெரிகிறது என்றால், மனித வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கிய பீஸ்ஃபுல், நிம்மதி. படுத்தா தூக்கம் வரணும். இந்த சாதாரண ஒரு இடத்துல துட்டு வச்சு படுத்தா தூக்கம் வரணும். நான் இப்ப உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். நிறைய உடைமைகளை வைத்திருப்பது நிம்மதியா, உடைமைகள் எல்லாம் இழந்து விடுவது நிம்மதியா? உடைமைகள் இழந்துடுறதா? இது சொல்றதுக்கு நல்ல உடனே நம்ம வாட்சி மோதல் எல்லாம் கைட்டு கொடுத்துட்டு கம்ப்ளீட்டா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை நகைகளை கைட்டு கொடுத்துட்டு, நம்ம வீட்டை யாராவது ஒருத்தருக்கு எழுதி கொடுத்துட்டு, நம்முடைய பென்ஷன் கூட ஒருத்தருக்கு எழுதி கொடுத்துட்டு, நம்ம கட்டிய வேட்டியோடு அந்த வினாடியே நம்ம துறவரம் மேற்கொண்டு எனக்கு எந்த உடமையும் இல்லை, தேர்ஃபோர் நான் நிம்மதி என்று சொல்ல முடியுமா? நீங்க எங்களுக்கு நீங்க செய்வீங்களா? செய்ய மாட்டோம்.
நம்ம அப்படி செய்திருந்தாதான் பட்டினத்தாரா இருப்போமே. ஒரு தாய்மானவரா, ஒரு வள்ளலாரா. ராமலிங்க சுவாமிகள் திருவொற்றியூர் தென்னையில படுத்திருந்தார். வீடு வீடு வாசல்லாம் கிடையாது, பொட்டு திணையில் படுத்திருக்கார். 2 கடுக்க போட்டிருந்தார். ஒரு திருட ராத்திரி 12-1 மணிக்கு வந்து நைஸா ஒரு குறிச்சு படுத்துதார். ஒரு கடுக்கனை கயட்டினான். இவருக்கு மொழி போட்டுருச்சு, கடுக்கனை கயற்றான். கைய பிடிச்சிக்கல. அவன் கயட்டு வரை பேசாம இருந்தார். கயட்டி முடிச்ச உடனே இவரு திரும்பி படுத்தார். எதுக்கு திரும்பி படுக்கிறார்னா, ஒரு கடுக்கனை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுவ மனசுல வச்சுக்கிட்டு திரும்பி படுத்தார். அவன் என்ன பண்ணான், பெற்று விடாமலே படுக்கிறார். அதையும் கைட்டிட்டு போயிட்டான். உடனே ராமலிங்க சுவாமிகள் கதறினார், அழுதார். இப்ப நமக்கு எல்லாம் தோணும் 2 கடுக்கன் போட்டு தேகத்தை அழுதாரான்னு. இல்ல, என்கிட்ட 2 கடுக்கன்கள் இருந்ததுனாலதான் அவனை திருடன் என்று நான் ஆக்கி விட்டேனே, நான் ஒரு மகா பாவி என்று அழுதார். கைதட்டலாம். என்ன தெரியுதுன்னா, என்னுடைய உடைமை இன்னொருடைய கல்வனாக்குகிறது. என்னுடைய புகழ் ஒருவருக்கு பொறாமை தருகிறது. எனவே என்னுடைய எந்த செயலாலும், எந்த உடைமைகளினாலும், எந்த ஒரு புகழ் பற்றதாலும் யாருக்கும் தீய எண்ணம் வராதவாறு நான் என்ன பண்ண, கட்டிய வேற்றுவோடு வெளியே போயிடும். உடைமைகளை இழத்தல் தான் பிறருக்கு தீமையான எண்ணம் வராத வண்ணம் பாதுகாப்பு. அது அவர் சாமானி பிற சொல்லிட்டேன். காதற்ற ஊசியும் பாராதுகான் கடைவழிக்கேன்னு அந்த மந்திரம் வந்த போய் கட்டி வைத்து வெளியே கூட்டார் பட்டினத்தாடிகள். இதை நான் சொல்லி 100 பேருக்கு பேசி 10 வயது விட்டு வந்துட்டேன். சந்தோஷம் முடியல. அவர் அத சாமானியம் இல்லை. ஆனா உடைமைகளை இழத்தல் தான் சுகம். உடைமைகளை வச்சிருப்பது சோகம். வச்சு காப்பாத்துறது சோகம், எழுந்துட்டா சோகம், இன்னும் கொஞ்சம் வாகனங்கிறது சோகம், ஒருத்தர் பார்த்து எனக்கு ஒண்ணு கொடுன்னு கேட்டா சோகம், சோகம் சோகம் சோகம். ஆதலினால்தான் மகா ஞானிகள் எதையும் வேண்டாம் இருந்து வாழ்ந்தார். அந்த வகையிலே மரணபாண்டியவனுக்கு என்ன பண்றது, எல்லாம் செஞ்சு நிம்மதி இல்லையே, படுத்தா தூக்கவில்லை. உடனே போய் கடுமையாக கேட்டார் சிவாச்சாரியர்கள். அவர் சொன்னார்கள், வரவண மன்னனே சுவாமி, ஒரே ஒரு வழி இருக்கு, வேணா பின்பற்றிப்பார். சொல்லுங்க சுவாமி. இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக ஒரு வழி இருக்கு. பெரியவர் சொல்லி இருக்கிறாங்க. மதுரை கோயில சோமசுந்தர கடவுள் எழுந்தருளி இருக்கிற மதுரை கோயிலில் 1008 முறை ஒரு நாளைக்கு 1008 முறை பிரதட்சணம். அங்க பிரதட்சணம் இல்ல, நடந்து அடிமையில் அடிமைச்சு. எத்தனை தடவை? 1008 முறை ஒரு நாளைக்கு. இப்படி 10 நாட்கள் வா. 10ஆம் நாள் உனக்கு பெருமான் விடை சொல்லுவார், தீர்த்திருவார் சொல்லுது. இந்த பிரம்மவிருத்தி தோஷம் நீங்குவதற்குரிய விடை ஒன்றை சொல்லுவார். ஆனா இதை சொல்றதுக்கு சிவாச்சாரியர் இருந்தாங்க. அது சொல்லணுமே அல்லவா? ஆதலினால உடனே வரவணபாண்டி மன்னன் பார்த்தான். ஆட்சியாவது ஒரு நாள் விட்டுட்டான். நேரா மதுரை சோமசுந்தர கடவுள் சந்நிதிக்கு போனான். அடிப்பதர்சனம் 1008 முறை. ஒரு நாளைக்கு 1008 முறைனா 10 நாள். 10 நாள் விடாம செய்யணும். ஆனா பல பேர் என்ன பண்ணிருப்பாங்க, கேள்வி பண்ணிருப்பாங்க, விமர்சனம் பண்ணிருப்பாங்க. எப்பொழுதுமே ஒண்ணு வச்சுங்க சார், இன்னொருத்த விமர்சனங்களுக்கு நீங்க கவரப்பட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது. இவ்வளவு முற்றுத்தோந்த பட்டின சுவாமிகள் ஒரு முறை ஒரு ஊர் வயல் வரப்புல படுத்து இருந்தார். அந்த வரப்புல தலையை வச்சு படுத்திருந்தார். உமா ரமான்னு 2 பெண்கள் தலித்துக்கு போனாங்க.
உமா சொன்னா அதோ படுத்திருக்காரு அவர் முற்றுந்துறந்த முனிவர் பட்டினத்தார் பேர் பாரு எத்தனை 6 கோடி ரூபாய் வீட்டுக்கு லாபம் வந்த அன்னைக்கு வெளில வந்துட்டார். சிறந்த துறவிதானின்னு கேட்டா உமா. அது இந்த ரமா சொன்னா இல்ல அவர்கிட்ட ஒரு குறை இருக்கு, இன்னொரு 10% அவர் கொஞ்சம் சிறந்த துறவி இல்லைன்னா. என்னடின்னு கேட்டா இவ்வளவு திறந்து விட்ட பிறகு தலை கொஞ்சம் உயரமான வரப்பு தேவைப்படுது படுத்துங்கிறதுக்கு. தலைக்கு வரப்பு தேவைப்பட்டா அவர் சுகவாசின்னு அர்த்தம். உடனே பட்டிருந்தார் ஏற்றி உட்காந்துட்டு ஆஹா சபாஷ் எனக்கு அந்த மூளை வல்லிய சொல்லிட்டு தலையை எழுத்து வச்சு கேட்படுத்திட்டார். 2 பேரும் தனிஞ்சிட்டு வந்தாலும் இப்ப உமா கேட்டா பாத்தியா இப்ப அவரு தலை வரப்புல வச்சு கீழே படுத்துக்கிறாரு, இப்ப 190 தானேன்னு சொன்னா. இல்ல 5 மார்க் குறையுதுன்னா இந்த ரமா. ஏண்டின்னு கேட்டா போற வர்றவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டு தன்னை மாத்திக்கிறவன் உண்மையான துறவி இல்லை என்ற அந்த ரமா. இவர் எழுந்திரிச்சு ஊருக்கு ஓட்டார். எது சொல்ல வரேன்னா மற்றவர்கள் விமர்சனங்களுக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வாழ முடியாது சார். உங்க மனசாட்சிக்கு சரின்னு பட்டா நீங்கள் தெளிவா முடிவெடுத்து சத்தியத்தின் பிரமாணமா வாழ்ந்து சுவாமி பயந்து. உங்களை யாரும் விமர்சனம் பண்ணினா இப்படி முடிவெடுத்துருங்க. உங்களை விமர்சனம் பண்ணவங்க நல்லவங்களாக இருந்தா மட்டும் கவலைப்படுங்க. இந்த உதவி சொல்றேன். உங்களை யாராவது எளிவா விமர்சனம் பண்ணா அவங்க நல்லவங்களாக இருந்தா மட்டும் கவலைப்படுங்க. அவங்க கெட்டவங்களாக இருந்தாங்கன்னா சந்தோஷம், எதிர்பார்த்ததுதான். அவன் எப்படி நம்ம நல்லவனா பாராட்டுவான்? அதான் எழுதினான், பைத்தியக்காரன் 10 சொல்வான் போகட்டும் விட்டுவிடு, படைத்தவன் இருக்கான் பார்த்து கொள்வான் பயணத்தை தொடர்ந்து விடு, 5 விரல்களும் ஒன்றாயிருக்கும் மனிதன் உலகில் கிடைப்பானா அத்தனை பேருக்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருப்பானா. கடவுளே எல்லாருக்கும் நல்லவனா இருக்கும் போது நாம எப்படி எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியும்? வழியை பின்பற்றி போயிட்டே இரு, மனசாட்சி பயந்து கொண்டு சொல்ற. ஆதலினாலே நிம்மதி 10 நாள் 1008 அடிப்பிரதர்சனம் பண்ணிட்டான். 10ஆம் நாள் மாலை பொழுதிலே திடீர் என்று சோமசுந்தர கடவுள் அசரீரியா வாக்கு கொடுத்தார். வரவனா பரமேஸ்வரா நான் தாண்டா பேசுறேன். சோமசுந்தர கடவுள் சொல்லுங்க சுவாமி, நீ 1008 முறை பிரதர்சனம் செஞ்சதை நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். 10 நாட்கள் விடாம செஞ்சதையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். மதுரையில சோமசுந்தர கடவுளாக இருக்கிற இந்த சந்நிதியில ஒரு பிரதர்சனம் வருகிற பொழுது ஒரு அடி எடுத்து வச்சா 100 அசுவ யாகம் செஞ்ச புண்ணியம் கிடைக்கும். நீ 1008 முறை பண்ணிட்ட, 10 நாளும் பண்ணிட்ட, உனக்கு ஒரு வரம் தருகிறேன், உன்னை பிரம்மகருக்கு தோஷம் நீங்குவதற்கு வழி சொல்லி தருகிறேன். சொல்லுங்க சுவாமி. அசரீரி சரீரமில்லாத குரல், இன்னும் கொஞ்சம் நாட்களில் உன்னை தேடி சோழ மன்னன் போருக்கு வருவான். அவன் போருக்கு வருகிற பொழுது நீ அவனை எதிர்த்து போர் செய்கிற பொழுது உன்னுடைய போருக்கு அஞ்சி அவன் புறமுது காட்டி ஓடுவான். ஓடும்போது நேரா காவிரி கரை பாய்கின்ற இடத்து பகுதி ஓடுவோம். நீ விடாத அவனை துரத்திக்கிட்டே போகும். அப்படி போறாய். ஆனால் அப்படி போயிட்டே இருக்க காவிரி நதி பாய்கின்ற இந்த படித்துறையுடைய திருவிடைமருது என்ற ஸ்தலம் வரும். திருவிடைமருதூர் ஸ்தலத்துக்கு என்ன பெருமைன்னா மகாலிங்க சுவாமி. மற்ற ஊர்ல எல்லாம் லிங்கசாமி, அங்க மகாலிங்க சுவாமி பேர். அவருடைய மகாலிங்க சாமி இருக்கும். அங்க நமக்கு நாமே பூஜை பண்ற சிறப்புடையது. திருமருதூருக்கு என்ன செய்யணும்னா அவரே பூஜை பண்ணிக்கிறார். யார? சிவபெருமான பூஜை பண்ணிக்கிறார். ஒரே ஊர் உலகத்திலே வசத்தியான ஒருவார்.
கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமடற்குடல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன் அடைந்தார்க்கு இடைமருதூர் இறைவன். அப்படி வருவான். கனியை விட, கட்டிப்பட்ட கரும்பை விட, பனிமடற்குடல் பாவை நல்லாரை விட, தனிமுடி கவித்து ஆளும் அரச பதவியை விட இனியவன் பரமேஸ்வரன். அந்த துடைமருதூர்ல தான் அருணைநாதர் நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருக்கும் வரை, அதாவது ரொம்ப அற்புதமான பாடல்லாம் திருடமருதூர் பாடல். அங்கே திருடமருதூர் போ, தைப்பூச நாள் வரும். நீ போகும்போது பூசத்துறை படிந்து புண்ணியனை போற்றுங்கள் என்று அப்பொழுதுதான் பாடியிருக்கிறார். ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார். அங்கே திருடமருதூர்ல பூச நட்சத்திர விழா சிறப்பு. தைப்பூசம் ரொம்ப விசேஷமானது. திருடைமருதூர்ல திருவிடைமருதூர், திரு இடைமருதூர், அந்த ஸ்தலத்தில் போய் அங்கே வழிபாடு செய்வாயானால் உன் பிரம்மகர்த்தி தோஷம் நீங்கிவிடும் என்று சோமசுந்தர கடவுள் இப்ப 1008 பிரதர்சனம் பண்ணி 10 நாள் செஞ்சவனுக்கு ஒரு வழி சொல்லிட்டார். இதை இப்படி செஞ்சா உனக்கு வழி கிடைக்கும் சொன்னவங்க சிவாச்சாரியர். அவ்வளவுதான் காத்துக்கிட்டு இருக்கிறான். எது காத்துக்கிட்டு இருக்கிறான்னா, சோழ மன்னன் படையெடுத்து வரணும்னு. அதே மாதிரி சுவாமி சொன்னா படிச்சா போயிடுமா, சோழ மன்னன் தன்னுடைய படை வலிமை தெரியாம வரவண பாண்டியனை எதிர்த்து வர்றான். நேர வரவண பாண்டிய மன்னன் எதிர்பார்த்ததுதான் போர்க்களத்துக்கு போட்டு போனா வரவண பாண்டியனுடைய இந்த போர்ப்படைகளுக்கு முன்னே சோழமனுடைய போர்ப்படை நிற்க முடியல, புறங்காட்டு ஓடுறாங்க. இவன் அதோட விட்டு இல்ல, பின்னாடியே போறான். சுவாமி உத்தரவு, நேரா போறான். காவிரி கரை திருடமருதூர் நம்ம ஊர் பகுதி. கும்போணம் போற மயிலாடுதுறையிலேருந்து கும்போணம் போற வழியில இருக்கு காவிரி கரையில திருடமருதூர். அங்க போனா தைப்பூசம் அன்னைக்கு போனா காவிரியில ஸ்நானம் பண்ணா. அப்ப சோழன் விட்டுட்டான். நேரா ஸ்நானம் பண்ணா, எல்லா விதமான சம்பிரதாயங்களையும் செய்து கொண்டான். நேரா கீழே கோபுர வழியா உள்ள போறான். கீழே கோபுர வழியா உள்ள நுழையலாம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க இந்த வரலாறு. கீழே கோபுர வழியா உள்ள நுழையலாம். இப்ப நுழையிற வரை இவரை பிடிச்சிருந்த பிரம்மகத்தி நின்றுட்டு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்ட, சிவபெருமான் சன்னிதானத்தில் பேய் பிசாசு பில்லி சூனிய தோஷம் எதுவும் நிக்காசு. சிவன் தான். உங்களுக்கு பரசுராமர் அவங்க அப்பா பேச்சை கேட்டு, ஜமதக்கினி முனிவர் பேச்சை கேட்டு, அம்மா ரேணுகாதி தாயை கொண்டுட்டான் பரசுராம். ஒரு வரலாறு தெரியும். அது முதல் யுகம். அப்போ உடனே இந்த பரசுராமர் தாயை கொன்ற பழியை நீக்கிக் கொள்ள வழிபாடு செய்த ஸ்தலம் எது தெரியுங்களா? கீழப்பழுவூர், அரியலூர் பேர் கீழப்பழுவூர். அந்த ஊரை ஏன் விஷயம் சொல்லணும்னா, அங்கதான் நான் 5 வருஷம் ஹைஸ்கூல் படிச்சேன். நான் 7ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை மகிழ்ச்சியா படித்தது கீழப்பழுவூர்ல தான். கீழப்பழுவூர் கவர்மெண்ட் ஸ்கூல், கழக உயர்நிலைப்பள்ளி. அருங்காங்கிற கிராமத்திலிருந்து 7 மைல் நடந்து படிச்சேன். 7 மைல் நடந்து வரணும் காலையில, திரும்ப சாயந்தரம் 7 மைல் நடந்து போனோம். ஒரு நாளைக்கு 14 மைல் தினம் நடந்து படித்தது அடிய வரலாறு. தினம் ஹைஸ்கூல்ல எனக்கு 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு 12 வயசு. 12 வயசுல எங்க அம்மா, அதெல்லாம் ஒரு பெரிய அற்புதமான விஷயம். அது போட்டு அந்த கீழப்பழுவூர், அந்த கீழப்பழுவூர் ஸ்தலத்துக்கு பேரு ஆலந்துறை அப்பர்.
ஆலமரம் பிரம்மாண்ட பட்டளிப்பு ஆலந்துறை அப்பர். அந்த அம்பாள் பேர் அருந்தவநாயகி. அருந்தவநாயகி உடனாகிய ஆலந்துறை அப்பர் என்று அம்பாள் சுவாமி பேர். அந்த சுவாமி அம்பாளைத்தான் பரசுராமர் தரிசனம் பண்ணி தாயை கொன்ற பழியை நீக்கிக் கொண்டார் என்பது அந்த ஊர் வரலாறு. அது மாதிரி திருடமருதூருக்கு வந்துட்டார். தோஷ நிவர்த்தியார் வந்து அந்த தைப்பூசத்துல காவிரி படித்துறையில ஸ்நானம் பண்ணார். ஆனா இன்னொன்னு, நாம இந்த காவிரி எல்லாம் நம்ம பண்ண பாவம் அழுக்காக்கிட்டோம். நான் குறையா சொன்னேன், நம்மளை விட ஒரு மகா பாவி. கண்ணீர் வார சொல்றேன். எவ்வளவு பெரிய புண்ணிய நதி காவிரி. காசியில, ரிஷிகேஷ்ல, ஹரித்வார்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா 365 நாளும் கங்கைக்கு பூஜை. ஐயாவுக்கு தெரியும், ராகம் ஐயா. ஒரு நாள் இல்லை, 365 நாள். கடையெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்க பூஜை பண்றது கங்கை மாதாவுக்கு. 365 நாள் 1 மணி நேரம் பூஜை நடக்கும். நாங்க பார்த்துருக்கோம். கங்கை ஆரத்தின்னு அதை விசேஷமா காட்டுவாங்க. கங்கை மாதாக்கு ஜெய். அவங்க சொல்றத பார்த்தா அப்படியே சிலிர்க்கு. நம்ம காவிரியை என்னைக்காவது ஒரு நாள் பூஜை பண்ணமா, ஆரத்தி எடுத்தமா? நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, கங்கை மாதாவை எங்களை காப்பாற்ற வருகின்ற தாயே போற்றி, காவிரி தாயே போற்றி, காவிரி மாதா கி ஜெய் என்று நம்ம வழிபாடு செஞ்சு பூ போட்டிருந்தோம்னா எந்த கர்நாடக அரசனுடைய அணையை உடைச்சுக்கிட்டு நம்ம காவிரி வந்தே தீருவாள். மழை கொட்டினா தானா திறந்து விட்டுறான், அவன் என்ன இருக்கு. ஆனா நாம இந்த காவிரி நினைக்கிறான். மழைலாம் பெஞ்சு நான் உருண்டு இங்கேது தமிழ்நாட்டுக்கு போனேன்னா அங்க எல்லாம் குப்பையும் குளத்தையும் என் மேல கொட்டலாங்களே. நம்ம வீட்டுக்கு நம்ம அம்மா வரும்போது நம்ம வீட்டுல கூட்டி குப்பையை தூக்கி அம்மா முகத்துல எரிஞ்சோம்னா அம்மா அடுத்த நாள் வருவாளா? நம்ம பெத்த தாய் வரும்போது திருவடியில பூ போட்டு வாங்கம்மா என்று சொல்லி அவங்களை அழைச்சிட்டு போனாதானே அந்த தாய் அடுத்த நாள் வீட்டுக்கு வருவா. பெத்த தாயை வரவேற்கிற பொழுது பூ போட்டு வரவேற்கிறது என்பது மாதிரி காவிரி தாயை பூ போட்டு வரவேற்றிருக்க வேண்டாமா? இன்னைக்கு ஆடி 18 நாளைக்கா இத சொல்லணும். ஆடி 18 ஒரு நாள் மட்டும், அது நம்ம வசதிக்கு காதால கருவமணிலாம் வச்சு, காவிரிக்கு வசதி இல்லை. அதனால தயவு செய்து நாம இந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டு, சார் மத்திய அரசு, மாநில அரசு, கர்நாடக அரசு, ஆந்திர அரசு, இந்த அரசு, அந்த அரசு, இந்த அரசுகளாலெல்லாம் நதிநீர் பிரச்சனை தீராது சார். நம்முடைய நதி மேல கொண்டிருக்கிற பற்றின் காரணமாக அந்த தாய் ஓடி வந்து நம்மை ஆதரிப்பாள். அதற்கு நாம கொண்டாடணும். காவிரியை கொண்டாட 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 வந்துடுறா. அதுக்காக சொல்றேன். அந்த வகையில அந்த படித்துறையில வழிபாடு செய்துட்டு அப்படியே பரவட பாண்டிய மன்னன் கீழ்த்திசை கோபுரம் திருடமருதூர் கோயில் உள்ள நுழையலாம். அவனை பிடிச்சிருந்த பெருமகத்தி வெளியேற்றி, ஏனென்றால் சிவபெருமான பார்க்க போறான் மகாலிங்க சுவாமியை. இவனோட கூட போனோம்னா அவர் கொண்டே விடுவார். மகாலிங்க சுவாமி அவ்வளவு பவர்ஃபுல். எல்லா சிவலிங்கமும் தான். அதனாலதான் திருவெண்காட்டு தேவாரத்துல நம்முடைய திருஞான சம்பந்த சுவாமிகள் எழுதி அந்த தேவார பாடல்ல பேயடையா பிரிவு எய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும்
வேயன தோல் உமைவங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையன் பாடினார். பேய் அடையா. யார பேய் அடையாது? திருவெண்காட்டு தலத்தை வழிபாடு செஞ்சா பேய் வராது, கிட்ட நெருங்காது. பேயில சுவாமி திருவடி கீழே கிடக்கிறவர் பிசாசுகள்ங்க. ஒரே நசுக்கு நசுக்கிட்டு வரல. நான் பிடிச்சாலும் அவரை பிடிச்சிருக்கோம் சார். நம்ம இந்த உருதுராகமணியை கழுத்துல போட்டிருக்கேன்னா எவ்வளவு பெரிய கவசம், எனக்கு கிட்ட வர முடியுமா சார்? யாரும். அதனால் நீங்க பஞ்சாட்சரம் ஓதிட்டு போங்க. திருநெல்வேலியில ஒரு நகரமன்ற தலைவி ஒரு அம்மா இருந்தாங்க, பேப்பர்ல வந்தது. அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் நம சிவாய நம சிவாய நம சிவாய சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு 10 பேர் நகரமன்ற தலைவினா பிரச்சனை இருக்கும் அல்லவா? ஏதோ சத்தத்தை கைது போட்டிருக்காங்க. ஒரு 4 பேர் 10 பேர் அம்மா அடிக்க வரலாம். பீன் ஓடி போய் 10 பேர் கடுமையா 2 காலை இறங்கி ஓடியாராம். யார் வந்தாலும் வர, நீ கொஞ்சம் தள்ளி நிறு. இந்த 10 பேர் கடுமையா ஆம்பளை போய் சத்தம் போட்டு உள்ள வந்தான்னு பாருங்க. வெள்ளையும் சொல்லியுமா பிளீஸ் சிட் டவுன் அப்படின்னா அந்த அம்மா சொல்லிச்சு. உள்ளுக்குள்ள நம சிவாய நம சிவாய நம சிவாய சொல்லிட்டே இருக்கு. இது வெளியில பிளீஸ் சிட் டவுன். வைகரி வாக்கில் பிளீஸ் சிட் டவுன். சூக்குமை வாக்கில் நம சிவாய சொல்லிட்டு இருந்தது. அவ்வளவுதான். அந்த 10 பேர் உட்கார்ந்தாங்கல்ல, என்ன ஒரு வார்த்தை கூட நம்ம கோவப்படலை. இல்லை, நாங்க ஒரு பிரச்சனை பேச வந்தோம், தாராளமா பேசலாம், நான் தயாரா இருக்கிறேன். என்ன பிரச்சனை சொல்லு. உடனே அந்த மனுவை கொடுத்தா இந்த அம்மா ஓம் நம சிவாய ஓம் சொல்லிக்கிட்டே அது படிக்குது. இது இந்த நம சிவாய மந்திரம் சொல்ல 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 படைக்கலமாக உன் நாமத்து அஞ்சை எழுத்தும் கொண்டே அப்படி சொல்ல தேவாரம். எந்த படைக்கலமும் உங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது சார். நாக்குல படைக்கலமா பஞ்சாட்சரம். ஒரு 5 மணி பஞ்சாட்சரம் சொல்லுவோமா? இல்ல நிமிந்து உட்காருங்க. படைக்கலமாக பஞ்சாட்சரம் சொல்லணும். எந்த ஆயுதமும் உங்களை கிட்ட விட முடியாது சார். நல்ல ஜம்முன்னு உட்காந்து நீங்க உங்களுக்கு பாதுகாப்பா நீங்க தான் சொல்லணும். மற்றவங்க சொல்றாங்களான்னு பார்க்க. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். இன்னும் கைலைநாதன் கேட்கணும். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 நான் மறக்கினும் சொல்லுவா நமச்சிவாயவே சுண்டர். கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சின் நற்றுணையாவது நமச்சிவாயவே. வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாம் நமச்சிவாயவே. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். மாணிக்கவாசகர். அதனால நல்ல நமக்கு நிறைய கொடுத்திருக்காங்க சார். செல்வங்களையும் கருவிகளையும் பாதுகாப்பையும் கொடுத்த நம்ம ஆனா பயன்படுத்தியதான் இல்லாம இருக்கும். அதனால இங்க அவரோட உள்ள நுழைஞ்சார், வெளியே நின்றான். வெளியிட்டு பிரம்மகர்த்தி. இதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்கு. திருநள்ளாறு போனீங்கன்னா திருநள்ளாற்று கோயில்ல சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு வெளியே நிற்கிறார். அங்கதான் அம்பாள் போகமாட்டு போனவங்க இருக்குது. கோயிலுக்கு வெளியில நிக்கிறார் சனீஸ்வர பகவான். எந்த அர்த்தத்தில் சொல்றேன்னா, அந்த கோபுரத்துக்கு முன்னாடி உள்ள கொடிக்கம்பம் வந்துச்சு. கொடிக்கம்பம் வந்து விட்டது என்றால் கோயில் முடிந்து விட்டது என்று பொருள். கட்டுமானத்தில்
கொடிமரம். அதை தாண்டி ஒரு கோபுரம், அதோட முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் தெருவுதான். இப்ப சனீஸ்வர பகவான் எங்க நிற்கிறார்? கொடிமரத்துக்கு வெளியில இருக்கிற கோபுரத்துக்கு வெளியில கோஷ்டத்துல இருக்கிறார், தனி கோயிலா இருக்கார். சனீஸ் அபயகரத்தோட அனுக்கிரக மூர்த்தியா. இவர் ஏன் இங்க நிற்கிறார் கேட்டா, நலமகாராஜாவை பிடிச்சிருந்த இந்த சனீஸ்வரன் 7.5 ஆண்டுகள் பிடித்து ஆட்டிய பிறகு நல்ல காலம் வந்த பொழுது திருநள்ளாறு போய் தர்பாரண்யேஸ்வரர் நல்லாத்து நம்பெருமான வழிபாடு செய்யப்பா, உனக்கு உன் கஷ்டமெல்லாம் போயிட்டு சொன்ன உடனே நல்ல காலம் வந்த பொழுது நலமகாராஜா உள்ள போகும்பொழுது அதுவரை பிடித்திருந்த சனீஸ்வரன் விலகி நிற்க. இனிமே நான் உள்ள போனா சரி வராது. ஏன்னா உள்ள யார் இருக்கா? எனக்கு தலைவர். சனீஸ்வர பகவான் பயந்து விட்டு வெளியில நின்ற இடம் தான் திருநள்ளாறு. இன்னைக்கு இருக்கு அப்படிதான். நேரா அப்ப அந்த கொடிமரத்தை தாண்டி உள்ள போகும்போது நலமகாராஜாவுக்கு ஃப்ரீ மைண்ட், ஃபுல் பீஸ்ஃபுல் மைண்ட் போயிட்டார். தர்பாரண்யேஸ்வரர் பெருமானா இருக்கிற நல்லாத்து நம்பெருமான் என்னப்பா கேட்டார். சுவாமி, இப்ப நான் தெளிவா மனசு நல்லா, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படிங்கிற. என்னோட கூட வந்த சனீஸ்வரனாய் இருக்கிற அந்த பகவான் வெளியில நிற்கிறார், தெரியும். அவன் வெளியில நிற்கிறான், நீ எனக்கு சொல்லணுமா? எனக்கு தெரியாமல வெளில நிற்கிறான். அவன் என்னை பார்க்க பயந்து தானே வெளில நிற்கிறான், அது எனக்கு தெரியும். என்ன பண்ணணும்? சுவாமி, அந்த வெளியில அப்படி நிற்கிற அந்த சனீஸ்வரன பகவானை இருக்கிற அவரை அங்கே கருவறை கொண்டு இருக்கும்படியா நிறுத்தி, அனுகிரக மூர்த்தியா அவரை நிறுத்தி, இங்க வர்றவங்களுக்கெல்லாம் அவர் நல்ல அபயகரத்தை வச்சு அனுகிரகம் பண்ணும்படியாக நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும், உங்கள் அனுமதி கிடைத்தா அப்படி இருப்பாருன்னு நலம் கேட்டான். நாம அத்தனை பேர் யாருக்கு நன்றி சொல்லணும்? நலனுக்கு. உடைய சுவாமி, சரி நீ கேட்டுட்டு அப்படியே செய்யறேன். நான் வந்து திருநள்ளாறு வந்த உடனே ஒரு தீர்த்தத்தை குளிச்சேன். குளிச்சுட்டு தான் அந்த அந்த தீர்த்தத்துக்கு என் பேர்ல நவதேவத்தம்னு இருக்கணும். சரி போ, உன் பேர்ல வச்சுக்க. இந்த 2 அனுகிரகத்தை தர்பாரண்யேஸ்வரர் நலமகாராஜாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தந்தார். நீங்க இன்னைக்கு நம்ம திருநள்ளாறு போகிற பொழுது நம்ம நேரா போய் முதல்ல சனீஸ்வர பகவான் கும்பிடப்படாது. இவரே பயந்துகிட்டு நிற்கிறாரு. நீங்க ஏன் சார் இவர்கிட்ட போய் கை கொடுக்குறீங்க? நீங்க இவர் யார்கிட்ட பேச, அவருக்கு நேரா போகுது சார். நேரா போன உங்களை பிடிச்சிருக்கிற கூட தள்ளி நிற்பார், தள்ளி நிற்பார். தர்பாரண்யேஸ்வரர் கும்பிட்டு திரும்பி வாங்கி பூசிக்கிட்டு, சுவாமி உத்தரவு, நாங்க நல்ல மகிழ்ச்சியா இருக்கு, ஆனா இன்னொன்னு நல்ல நேரம் வாழணும். அப்ப கட்டாயமா திருநெல்ல போய் தரிசனம் பண்ணிடலாம். உடனே போய் தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு வெளில வந்துடும். அங்க இருக்கிற சுவாமிக்கு சனீஸ்வரன் பேரு கிடையாது, சனீஸ்வரன். ஈஸ்வர பட்டம் ஒன்லி சிவபெருமான். ராவணேஸ்வரன் சொல்றதும் தப்பு, சனீஸ்வரன் சொல்றதும் தப்பு. ஈஸ்வர பட்டம் அந்த 2 பேருக்கு நம்ம எதுவும் சேர்ந்து விட்டோம். நம்ம தான் எல்லாருக்கும் பட்டத்து வாரி வாரி கொடுத்துருவோம். ஆனா ஈஸ்வரன் சர்வ ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய ஒரே தலைவன் சிவபெருமான். அவருக்கு தான் ஈஸ்வர பட்டம். சனீஸ்வரனுக்கு சனேஸ்வரனுக்கு, சனீஸ்வரன்னா வடமொழியில சனீஸ்வரன் அப்படின்னா மெதுவாக நகர்பவன் அர்த்தம். அவனுக்கு கால் ஊனம். நீங்க உங்களுக்கு சனீஸ்வரன் பிடிச்சிருக்கிற நேரம் உங்களுக்கு ஏதாவது யாரும் ஜாதகம் சொன்னாங்கன்னா, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, அது அவனுக்கு பிரீதி, மகிழ்ச்சியா இருக்கும். அதனால அப்புறம் சுவாமி எல்லாம் கும்பிட்டு வெளியில வந்து சனேஸ்வர பகவானை பார்த்து ஒரு கும்பிடு. சுவாமி அவரு தலைவரை பார்த்துட்டு வந்துட்டு, தலைவர் யாரு?
சனீஸ்வர பகவான் விசாரிக்கிற தலைவரை பார்த்துட்டு வந்துட்டீங்களா? பார்த்துட்டு வந்துட்டோம், சௌக்கியமா போங்க, உங்ககிட்ட இனிமேல் நான் வம்பு வச்சுக்க மாட்டேன். அம்பாளி கும்பிட்டு போங்க. இப்படி இருக்கு சார் கோயில் கட்டுமானமே. நம்ம அதை புரியாம நேரா சனீஸ்வர பகவான் கும்பிட்டு உள்ள போயிட்டு வரலாம். உள்ளெல்லாம் போலான்ட்டு வந்துடுறான். அப்புறம் சாமி சனீஸ்வரன் சரி உள்ள போகலாமே, சரி நம்ம பின்னாடி போலாம் வந்துடுற. அதனால் இது மாதிரி இருக்கிற வகையில இங்க வரகுண பாண்டிய மன்னனுக்கு இந்த கீழத்து கோபுரத்துல நுழையும் போது அவரை பிடிச்சு இந்த பெருமகத்தி விலகிட்டு நேரா மகிழ்ச்சியா உள்ள போன வரகுண பாண்டிய மன்னன். சுவாமி நமஸ்காரம், கோயில் நமஸ்காரம் சுவாமி, இப்ப நான் தெளிவா இருக்கேன், படிச்சுன்னு இப்ப என்னுடைய மைண்ட் வேலை செய்யும் சுவாமி, இருக்கட்டும்பா, நீ வந்து வழிபாடு செய்ததுக்காக உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன். நீ அங்கேயே சோமசுந்தர கடவுள், அவரெல்லாம் ஒன்று தானே, அகாலிங்க சுவாமி சோமசுந்தரம் ஒரு சுவாமி தானே, இது புண்ணியம் வச்சிருக்க, உனக்கு முழுமையான பலனை தர்றேன். நீ என்ன பண்ற, திரும்ப கீழ்த்திசை வாயிலே போவாது. ஏனென்றால் அங்க பிரபத்தி நிற்குது, மேல் திசை வழியா போயிடு. சரி என்று வரகுண பாண்டிய மன்னன் உத்தரவு சொல்லிட்டு உடனே புறத்து போக மனசு இல்லாம நமஸ்காரம் பண்ணி மேல் திசை கோபுரத்திட்ட வந்து மேல் திசை வந்து நிற்கிறாங்க. சின்ன கோபுரம் இருந்தது, இங்க அங்க சொல்லாம் தங்குறான். வரகுண பாண்டிய மன்னன் தங்கி இருக்கிறான். தங்கி ஏதாவது நம்ம பணி செய்யணும். ஏன்னா அவனுக்கு என்ன நினைக்கிறான்னா, அவர் பாண்டிய மன்னன் அல்லவா ஆட்சியில இருந்து இருக்கிறவன், அதனால என்ன பண்ற, இந்த கோயிலுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான். அதான் சார், நமக்கு ஒரு நன்மை கிடைச்சதுன்னா அந்த கோயிலுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். நம்ம ஐயா ராம ஐயா அவர்கள் இங்க பல கோயிலுக்கு லட்சக்கணக்கா பணம் கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, சுற்றுலாத்துறையில வருகிற பணத்தை எல்லாம் கொடுத்துடுற. அதான் தொடர்ந்து ஜம்முன்னு எல்லா விதமான சுற்றுலா நடத்துறாரு. கூடவே சுவாமி இருக்கார், நான் இருக்கேன். கோயிலுக்கு நிறைய செய்யணும் சார், செய்ய செய்ய ஊட்டம் போல ஊரு செல்வம். இப்ப நீங்க இந்த உபன்யாசத்துல இங்க தட்டு வச்சிருக்கிறோம், போகும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இதோ தெய்வம் முன்னாலே நான் ஒரே புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை கொண்ட நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான், இதோ தெய்வம் முன்னாலே. அத பாடின வாலி, பல நூல் படித்து நீ அறியும் கல்வி அடிய, பிறர் நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம். நீங்கள் இங்க போடுற பணம், பிறர் நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம். ராகவனையா என்ன பேச வச்சு அழகு பார்க்கிறாங்க, யார் செய்வாது மாதிரி அழுக்க புலனழுக்கற்ற அந்த நாளங்கிற முறையில. அல்ல இந்த மூன்றையும் சொல்லி இருக்கிற, நீங்க போகும்போது அந்த என்ன, நம்ம ஏதாவது பொருட்செல்வத்தை கொடுத்து ஒரு கோயில் கட்டும்போது கூட இருந்து ஒரு செங்கல் எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த வகையில செய்து பயன்படுங்கள். அங்கே தங்கிட்டா வர மாட்டேங்க, உடனே மதுரைக்கு போக சோமசுந்தர கடலை பார்க்க போட்டு போன்னு சொன்னார் சுவாமி. இல்ல அங்க நாளைக்கு இருக்கிறத சொல்லிட்டு அந்த மேலை கோபுரத்தை பிரமாதமா எடுத்து கட்டுறான். இன்னைக்கு அந்த கோபுரத்துக்கு பாண்டியன் கோபுரம்னு பேரு. தொடர்புகள் போனீங்கன்னா பாண்டியன் கோபுரம் எதுன்னு விசாரிங்க. கோபுரம் கட்டுறான். அதன் பிறகு அங்க தங்கி அற்புதமான பல செயல் செய்யறாங்க. இது அவன் என்ன செய்யறாங்கிறது திருவிழாப்பாடத்துல ஒண்ணும் சொல்லல. ஆனா பட்டினத்தடிகள், பட்டினத்து புலவர் சுவாமிகள் 11ஆம் திருமுறையில திருவடி மருத்துவ கோவை என்ற ஒரு நூல் பாடியிருக்கார். அதுல வரகுண பாண்டியன் பெரிய அன்பின் வரகுண தேவர், பெரிய அன்பின்
என்று பாடியிருக்காரு 11ஆம் திருமுறையில். அதுல அவர் என்ன சொல்றாங்க, என்ன பண்ணான் வரவிட பாண்டிய மன்னன் அங்க தங்கியிருந்த பொழுது ராத்திரி 11 மணிக்கு கரகரகர 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 என்று மழை பெஞ்ச நேரத்தில் தவகலை கத்திருக்கு. யாரங்கே அதோ அந்த உயிரினங்கள் எல்லாம் கரகரை என்று சிவபெருமானை வணங்குகின்ற சொல்லிட்டு ஒரு மூட்டரைய காசு எடுத்து போய் குளத்துல வாரி தூக்கி ஏறியிருக்கான். யார் அப்ப சிவபெருமானை கும்பிட்டு சொல்றான்? தவக்கலைய. தவக்கலை எழுப்புகிற ஒலி இவனுக்கு தேவர்கள் எழுப்புகிற ஒலியா தெரிந்தது. அடுத்தது வேப்ப மரம் பகல்ல வந்திருக்கான் காலையில 10 மணிக்கு. வேப்ப மரத்தை மேலேந்து அந்த காயில போய் விழுந்திருக்குது மணல். பார்த்தா பாதி உள்ள இருக்குது, மேல பாதி இருக்குது. ஆகா, ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்கள் இருக்கின்றன என்று சொல்லிட்டு இதுக்கு மேல பதாகை ஒரு பெரிய துணியை வச்சு கட்டுங்க என்று சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறான். இதெல்லாம் அங்க இருந்தவன்லாம் நினைச்சிருப்பான், இவனுக்கு இன்னும் பிரம்மகத்தி தோஷம் போகல நினைச்சிருப்பான். ஆனா அதை பத்தி அவன் கவலைப்படல, அவன் பங்குக்கு செய்யறான். அடுத்து 3வது ஒரு நாள் கோயில் பிரகாரத்துக்கு வர்றான். அதுல அங்கேயிருந்து ஒருத்தர் என்ன பண்றான், கொஞ்சோண்டு அரிசி வாயில போட்டு தின்னுட்டு வர்றான். என்னடா திங்கிறேன்னு கேட்கிறான் வரவண பாண்டிய மன்னன். மகாராஜா மகாராஜா மன்னிச்சுங்க, எனக்கு நல்ல பசி. என்னடா திங்கிறேன்? மடப்பள்ளியிலேயே கொஞ்சம் அரிசி எடுத்து திங்கிறேன் வாயில போட்டு. மடப்பள்ளி ஏன்டா அரிசி எடுத்து திங்கிறீங்க? கடையில போய் வாங்கிட்டேன். இல்ல, மடப்பள்ளி அரிசி எடுத்து தின்னோம்னா, திருடி தின்னோம்னா அடுத்த ஜென்மத்துல கோயிலுக்கு வண்டி இருக்கிற மாடா பிறப்பெடுத்து வருவோம்னு சொன்னாங்க. நான் இந்த ஜென்மத்துல மனுஷனா பிறந்து ஒண்ணு சாதிக்கல, அடுத்த ஜென்மத்துல மாடா பிறந்து கோயிலுக்கு வண்டி எடுத்துட்டு வந்து கோயில் சொத்தெல்லாம் கொண்டாங்கன்னா கோயில் சேர்க்கறதுக்கு நினைக்கிறேன் அப்படி சொன்ன உடனே கொஞ்சோடு கையில துப்புடா நான் பாண்டிய மன்னன். ஏண்டான்னு கேட்டா, ஜோடி மாடு வேண்டாமா? ஜோடி மாடுன்னா இவன் அடுத்த ஜென்மத்துல மாறாப்பறக்க ஆசைப்படுறான், கொஞ்சம் துப்புறாங்கிறான். எச்சில் அந்த அரிசி வாயில் வாங்கி போட்டுட்டான். அடுத்த கொஞ்ச நேரம் எடுத்து பார்த்தா அப்படியே பிரகாரத்தை ஒரு நாள் வளம் வர்றான். அங்க நாய் மலம் இருக்கு. யாருங்க அப்படிலாம் கூப்பிடல, அப்படியே போய் 2 கையால் அந்த நாயினுடைய மரத்தை எடுத்திருக்கான். அங்கிருந்து கூட்டுற மௌரி வந்து, மன்னிச்சு மகாராஜா, இல்ல நீ போ, ஒன்னு நான் ஒன்னும் குறை சொல்லல. எனக்கு இந்த பணியை, உழவார பணியை கொடுப்பதற்காக உன் கண்ணை மகாலிங்க சுவாமி மறைச்சிட்டாரு தெரிகிறது. நான் இந்த புண்ணிய பணி செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த நாய் அந்த மலத்தை கொண்டு போய் ஓரமா போட்டுக்கிறான். என்ன தெரியுதுன்னு கேட்டா, கோயிலுக்கு பணி செய்கிற பொழுது, கோயில் பிரகாரங்களுக்கு பணி செய்கிற பொழுது, கோயிலை சுத்தப்படுத்துகிற பணி செய்கிற பொழுது உள்ள இருக்கிற சர்வீஸ் என்ன பண்றாரு? பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்றோம் இப்பெல்லாம் கேட்டா, கோயிலுக்கு பணி செய்ய போகாம கோயிலை குறை சொல்றோம். இப்பெல்லாம் வர வர கோயிலை சரியா மெயின்டைன் பண்றது இல்லை சார். இவர் என்னவோ பெரிய மகாராஜா மாதிரி, நீ பணி செய்ய, நீ சுத்தப்படுத்த, இன்னொருவரை குறை சொல்வதை விட்டுட்டு நீ செய்ய அந்த பணிய. ஒண்ணு உனக்கு கடவுள் உடம்பு கொடுத்திருக்காருல்ல, கை கால் கொடுத்திருக்கிறார்ல. எங்க மயிலாடுதுறையிலே முனிசிபாலிட்டி பக்கத்துல நகர சுத்தி தொழிலாளியாக ஒரு அம்மா, மீனாட்சின்னு பேரு, நான் பேர் சொல்றேன், என்னுடைய மனைவியுடைய செல்லுல அந்த அவருடைய படம் இருக்கு, அந்த அம்மா படம். அந்த மீனாட்சிங்கிற பொண்ணு நகர சுத்தி தொழிலாளி, சுகாதார பணியாளர். அந்த அம்மாவுக்கு திடீர்னு லைன்ஸ் கிளப்ல கூப்பிட்டு ஒரு பிரம்மாண்டமான பொன்னாடை பூத்தி பாராட்டினாங்க. அந்த படம் எனக்கு வந்தது, என்னுடைய மாணவன் எனக்கு அமைச்சிருந்தான். என்னன்னு பார்த்தா, அந்த அம்மா மீனாட்சிங்கிற அந்த பொண்ணு, அந்த அம்மா அப்படியே இது எடுத்து சுத்த பண்ற கருவி எடுத்துக்கிட்டு அப்படி பாட்டு, தோடுடைய செவியன் விடையேறிவோ அப்படி பதியம் பாடுமா. 10-11 பாட்டியும். அப்புறம் உடனே கூட்டாயிரம் எல்லா பதியத்தையும் பித்தா பரிசோடி பாடுமா. இதை முணு பாடிக்கிட்டு எதை கூட்டுமா தெருவ. உடனே யாரோட்டு கவனிச்சு விட்டு ரொம்ப நாளும் கவனிச்சுட்டு, என்ன முணுமுணுமோ பண்றேன்னா, இல்ல நான் தேவான திருவாசகம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன், அதை எங்கேயும் சொல்ல முடியாது, இல்ல வீட்டுல இருக்கும் போது சொல்லிட்டே தான் செய்வேன். இங்க தெரு சுத்தம் சொல்றோன்னு
உனக்கு இதை சொல்லி கொடுத்தது யாருன்னு, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, நான் எங்க ஊர் குடவாசல் நான் அங்க இருந்திருக்கிறேன், அதனால எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அங்க வந்து கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறேன் சொன்ன உடனே, உனக்கு இதை சொல்லணும்னு யாருன்னா, இல்ல இப்படி சொன்னா எனக்கு ஒரு சுகம் தெரியுதுன்னா. நான் சொல்றது கதை இல்லை, இன்னைக்கு உயிரோடு இருக்க அந்த அம்மா மயிலாடுதுறைக்கு வந்தீங்கன்னா விசாரிக்கலாம், நகர சுத்த பணியாளர். அந்த அம்மா அவங்க பாராட்டு வச்சிருந்தாங்க. அதுல என்ன ஆச்சரியம்னா, அந்த பாராட்டு அவர் ஏற்புரையில திரு 702 மனப்பரமா பாருது. ஓருருவாயினை மானங்காரத்து, இந்த பாட்டை முழுசா பாடுது. அந்த அம்மா தமிழாசிரியர் இல்லை, ஓதுவார் இல்லை, பேச்சாளர் இல்லை, புலவர் இல்லை, அதுக்கு ஒரு சுகம். தேவாரம் திருவாசகம் தானா பாடினா தனக்கு தானே ஒரு சுகம். அந்த வகையில வரவர பாண்டிய மன்னன் யாராவது ஒருத்தர் அங்கீகரிக்கணும்லாம் செய்யல, அவன் தனக்கு சுகமா செஞ்சான், எல்லா பணியும் செஞ்சான். அப்படி செய்து விட்டு அந்த மேலை கோபுரத்தையும் கட்டி முடிச்சுட்டு கொஞ்ச காலம் அங்க வாழ்ந்துட்டு நேரா மதுரைக்கு வர்றான். இப்ப அவன் பிடிச்சிருந்த அந்த பிரம்மகத்தி விலகிடுச்சு. இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன், அதை பிடிச்ச பிரம்மகத்தி விலகி என்ன பண்ணும்னா, ஏதாவது ஒரு ஞானிகிட்ட போய் எனக்கு விமோச்சனம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும். நம்ம நாட்டுல சார் பிரம்மகத்திக்கு, பேய் பிசாசுக்கு, இன்னும் பல்வேறு துஷ்ட தேவதைகளுக்கெல்லாம் சும்மா ஒரு தண்ணீரை தெளிச்சு ஒரு மந்திரம் சொல்லி விமோச்சனத்தை அந்த மகான்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அது நிறைய வரலாறு இருக்கு, அதெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை, உள்ளபடியே சொல்றேன். நம்ம வாழ்க்கையில இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், சப்த மாதர்களை கொண்டாடுங்கள். அதுக்கு ஒரு வழி சொல்றேன். குலதெய்வம் எனக்கு தெரியல அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். சப்த மாதர்கள், சப்த மாதர்கள் 7 கன்னிகள் கோயில்ல இருக்கும். அதுல 5ஆவதா இருக்கிறத வாராகி, பஞ்சமி திதியில அதை கொண்டாடுறது வாராகி. அந்த பிராமி, மகேஸ்வரி, சாமுண்டீஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, கௌமாரி, 7 சொட்டனா? நல்ல வேலை, நான் ஞாபகம் சொல்லிவிட்டேன். சப்த கண்ணில் அருள் இருந்தா சொல்ல முடியல, சொல்ல முடியாது. அதுல 5ஆவதா இருப்பது வாராகி. இந்த 7 சப்த கண்ணீர்களை நீங்க குலதெய்வம் எனக்கு தெரியல சொல்றவங்க இந்த தெய்வங்களை கொண்டாடினா போதும். ஒண்ணு, கிராமங்களில எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த துஷ்டம் நீங்கணும்னா இந்த 7 தெய்வங்களுக்கும் 7 செங்கற்கள், செங்கல் வச்சு அதை நீங்க அபிஷேகம் பண்ணி ஒரு வஸ்திரம் சாத்தி ஒரு மாலை அணிவித்து பாவனையில, அதுக்கு பேர் என்ன? பாவனை. பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானே, சுந்தர தேவாரம். ஆலந்தான் உகந்து அமுல் செய்தார் பாட்டுல வருது. பாவனை. அப்படி அப்படி நினைச்சு வழிபாடு செஞ்சோம்னா அப்படி வாராகி இறங்கி வந்துருவார், சாமுண்டீஸ்வரி இறங்கி வந்துருவார். அந்த வகையில சப்த கண்ணீர்களை வழிபாடு செய்யுங்கள், எந்த துன்பமும் வராது. அது ஒண்ணு. தெய்வங்களுடைய அனுகிரகம் இருந்த ஒரு பெரிய அருள் பலம். அதே மாதிரி இறந்து போனவர்களை தயவு செய்து நினைவு கூர்ந்து கொண்டாடு, வழிபாடு செய்யுங்க அவங்கள. எங்க வாழ்க்கை நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஏன்னா ஏதாவது சில சான்று நிஜமாப்ப சொன்ன மீனாட்சிங்கிற அந்த அம்மா சொன்ன மாதிரி, நானும் என் மனைவி மனம் செய்து கொண்டு 3 ஆண்டுகளே எங்களுக்கு குழந்தை பேர் இல்லை. எங்க மனுஷனுக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு முதல் தாரம் ராசாத்தின்னு பெரியம்மா, அவங்க இறந்த பிறகுதான் எங்க அம்மா பர்வதவர்த்தினி, சுந்தமுத்தையோட அக்கா. நாங்க பிறந்தேன்.
குழந்தை பேர் இல்லை 3 ஆண்டு காலம். உடனே எனக்கு என்ன வந்ததுன்னா, பெரியம்மாவை நம்ம வீட்டுல யாருமே சரியா கொண்டாடலை. சுமங்கலியா 30 வயசுல இறந்துட்டாங்க. அவங்கள கொண்டாடனுக்கு ஒரு குழந்தை பாக்கி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நானும் இவ்வளவு என்னுடைய நாகப்பட்டினத்தில் பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். சொற்ப சம்பளம். அவங்க வயிற்றுல பிறந்த எங்க அக்கா பாஸ்கரவல்லி, இவங்க அம்மா, அவங்கள லெட்டர் போட்டு வர சொல்லிவிட்டேன். அவங்கள மட்டும் வந்தாங்க. இந்த மாதிரி சொன்ன மாதிரி, பெரியம்மா ராசாத்தி பெரியம்மா நான் பார்த்ததில்ல அக்கா, அவங்க வயிற்றுல நான் பிறக்கல, ஆனா அவங்களை யாருமே அப்பாவும் கொண்டாடல, அண்ணனும் கொண்டாடல, யாருமே கொண்டாடலக்கா, தயவு செய்து நான் அதை செய்யலாம்னு நினைக்கிறேன், நானும் ஒரு பிள்ளை மாதிரி தானே, சரி செய்யடா தம்பின்னாங்க எங்க அக்கா. சரின்னு ஒரு ஜாக்கெட் புடவெல்லாம் வாங்கி வைக்க முடியல, ஜாக்கெட் வாங்கி வச்சு பூ வச்சு எல்லா விதையும் பண்ணிட்டு சக்கரமா வச்சுட்டு நான் ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு வேலை பண்ணேன். ஒரு ரேடியோ ஒன்று வாங்கியிருந்தேன் 75 ரூபாய்க்கு. அப்ப 75 ரூபாய்க்கு ஒரு ரேடியோ. அது ரேடியோ வாங்கி அதை டேபிள்ல வச்சுட்டு எங்க அக்காட்ட சொன்னேன், அக்கா இவளை கூப்பிட்டுங்க வா பொங்கல்னு சொல்லிட்டு. 2 பேர் தான் இருக்காங்க, நான் வந்துருக்கேன். இப்ப நான் அந்த ரேடியோ பற்றி சென்று போட்டிருக்கிறேன், புது ரேடியோ ஆன் பண்ண போறேன். அதுல என்ன பாட்டு வருதோ, அதுல என்ன வார்த்தை வருதோ, அது பெரியம்மா ஆசீர்வாதமா எடுத்துக்கிறேன். பெரியம்மாவே இந்த பூஜையை ஏற்றுக்கிட்டு பயிற்சி சொல்றதாக நான் எடுத்துக்கிறேன்க்கா, அப்படி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போய் ரேடியோ கை வச்சு எங்க அக்கா வந்து என்ன பண்ணாங்க, வேணாண்டா தம்பி, ஏதாவது விபரீதமா ஏதாவது வார்த்தை வந்தா நீ பயந்து அழுவடான்னாங்க. என்ன வந்தாலும் பரவாயில்லக்கா, பெரியம்மா மாடு வானத்துல தானே இருக்கிறாங்க, இது வானொலி தானே, இது நான் வானத்துல இருக்கிறவங்க உரிய கேட்க விரும்புன்னு சொல்லிட்டு ஒரு பூவை எடுத்து அந்த ரேடியோ வச்சுட்டு பொட்டை வச்சுட்டு, பெரியம்மா ராசாத்தி தாயே, நான் உங்க வயிற்றுல பிறக்கல, ஆனா அப்பா எனக்கு ஒண்ணுதானே, அதனால எனக்கு எங்க குடும்பத்துல ஒரு வாரிசு வரணும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் பெரியம்மா, நான் அப்பதான் எங்க வீட்டு அவங்க போட்டோட இல்லை, நான் உங்களை பார்த்தது இல்லை, தயவு செய்து என்னுடைய வேண்டுகோளை நிறைவேற்றி கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு மண்டி போட்டு என் மனைவி அக்கா பக்கம் நிக்க வச்சுட்டு எல்லாரும் 3 பேரும் அழுதுகிட்டு அந்த ரேடியோ ஆன் பண்ண பாருங்க. நான் இப்ப இந்த கடவுள் சாட்சியா நடராஜ் சாட்சியா சொல்றேன், என்ன வந்து தெரியல, பெரியவா சாட்சி சொல்ற பாருங்க. பிள்ளை முகம் தெரிகிறது எனக்கு, உன் அன்னை முகம் தெரிகிறதா உனக்கு. இது ஒரு பெண் குரல்ல அந்த பாட்டு அதோட கேட்டது. ஒரு லேடிஸ் வாய்ஸ்ல எந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல, எடுத்து ஆன் பண்றேன், பிள்ளை முகம் தெரிகிறது எனக்கு, உன் அன்னை முகம் தெரிகிறதா உனக்கு என்று பாட்டு 2 வரி வந்து அப்புறம் தொடர்ந்து பாட்டு வந்தது. நான் உடனே எங்க அக்கா கையை பிடிச்சுக்கிட்டு எங்க மனைவி கையை பிடிச்சுக்கிட்டு, பத்தியா பெரியம்மா பேசிட்டாங்க, என் முகம் அவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்றாங்க பாருக்கா சொல்லிட்டு அழுதுகிட்டே சொன்னேன். அதனுடைய விளைவாகத்தான் எங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் ராஜாத்தியாவே பிறந்திருக்கிறார்கள். ஒருத்தி அபிராமி, ஒருத்தி பாலாமி. சும்மாவா சார், நம்பிக்கை தான் சார், நம்புங்க. நம்பிக்கையில தான் கடவுள், நம்பனா நல்லாங்க. அந்த வகையில வருண பாண்டிய மன்னன் யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எல்லாம் திருப்பதி எல்லாம் செய்துட்டு நேரா மதுரைக்கு போனான். சோமசுந்தர கடவுள்கிட்ட போனோம். பிரம்மத்து தோஷம் நீங்க பிரம்மத்து தோஷம் நீங்க எடுத்துங்கிற நிலை வந்த உடனே அந்த பிரம்மத்தி தோஷத்துக்கு இறைவன் ஒரு மகான் மூலமாக ஒரு நல் ஊர் கொடுத்து அழைச்சுக்கிட்டார். அந்த ஆன்மாவையும் சுவாமி தவிக்க விட மாட்டார். இங்கிருந்து நேரம் சோமசுந்தர கடவுள் கோயிலுக்கு போனான், வழிபாடு செஞ்சான். நான் திருடமுருகர் கோயில் சுவாமி இருக்கிறபடி வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டேன், இந்த பிரம்மத்து தோஷம் நீங்கி இருக்கிறேன் சுவாமி சொன்ன உடனே, சபாஷ், இந்த நிலையில் உனக்கு வரம் தர கேளு அப்படின்னாரு. அப்ப இவன் கேட்கிறான், சுவாமி என்னடா, எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்னடா, நீங்க எழுந்தருளி இருக்கிற சிவலோகத்தை நான் இங்க இருந்து பார்க்கணும். அதான் இன்னைக்கு தலைப்பு, வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம். அது சொன்னா முடிஞ்சிடும். உடனே சாமி சிரிச்சுக்கிட்டார், பிரம்மகரித்து தோஷம் நீங்கன்னு சிவலோகத்தை பார்க்க ஆசைப்படுறான். சரின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன், சரி, இந்த சுவாமிகிட்ட என்ன ஒரு வழக்கம் கேட்டீங்கன்னா,
நல்ல உள்ளத்தோடு, நிரபராதி தன்மையோடு, நியாயமான தன்மையோடு எது கேட்டாலும் கொடுப்பார் சார். சத்தியமா கொடுப்பார் சார். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஏன்னா மனைவி எல்லாம் இருக்கிறதுனால சாட்சியோட சொல்றேன். அப்படின்னா நீங்க தப்பா நினைச்சு போய் சொல்றாருன்னு. நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி காசிக்கு போயிருந்தேன். தனியா போயிருந்தோம். ஐயாவோட இல்லை, ஐயாவோட பல முறை போயிருக்கேன். நாங்க 10 பேர் போயிருந்தோம். நான் காசியில போய் குமாரசாமி மடத்துல இருந்து இறங்கி போய் காசி கங்கை கரையை ஒரு 32 படி இறங்கி போய் கங்கையில ஸ்நானம் பண்றேன். திருநீர் எடுத்துட்டு வருது. நான் பக்கத்துல இருக்கலாம் கேட்டு திருநீர் யாருமே எடுத்துட்டு வரல. சொன்ன உடனே என்னடா அது, கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு உடனே திருநீர் எடுத்து பூச்சிக்க வேண்டாமா, முட்டாள்தனம் பண்ணிட்டுமே சொல்லி அழுதுகிட்டு கேதாரீஸ்வரர் வழியா தான் உள்ள வரணும். கேதாரீஸ்வரர் பெருமானியே நாங்க தப்பு பண்ணிட்டோம், நான் திருநீர் எடுத்துட்டு வரல, என்னை மன்னிச்சுங்க சுவாமி, ஆனா பெரிய குற்றம் தான் அதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு நான் படியில ஏறேன். குளிச்சுட்டு வேச்செல்லாம் கட்டிக்கிட்டு என் மனைவி என்னுடைய நண்பர்லாம் வர்றாங்க. நேராக போய் கேதாரீஸ்வரர் கோயில் ஐயாவுக்கு தெரியும். அப்படி போய் இடது பக்கம் திருமணம் பிரகாரத்துல அப்படி போய் இடது பக்கம் திருமணம் பாருங்க. நான் திரும்புறேன். அங்க ஒருத்தர் ஒரு முழங்கால் வரையில ஒரு வேட்டி கட்டிக்கிட்டு மேல ஒரு பச்சை துண்டை கட்டிக்கிட்டு கையில திருநீர் பைய திறந்து வச்சுக்கிட்டு நிக்கிறார். இது சத்தியமா நடந்துச்சு. எனக்கு ஒண்ணும் புரியல. அவர் யாரும் எனக்கு தெரியாது. இங்க வாங்கன்னு கூப்பிட்டார். நான் இங்கே கிட்ட போனேன். திருநீர் எடுத்துங்க அப்படின்னு. நான் கங்கையில ஸ்நானம் பண்ணோன்னு அழுதுகிட்டே கேட்டது திருநீர் தான். 32 படி ஏறி இப்படி இடது பக்கம் திரும்பும்போது கையில திருநீர் வச்சுட்டு ஒருத்தர் நிக்கிறார். அவர் பக்கத்துல பைய ஒன்னிங்க. அவர் பயணத்துல வந்ததாலும் தெரியல, அவர் கூட யாருமே தெரியல, தமிழ் பேசுறாரு. திருநீர் எடுத்து இல்ல நீங்களே கொடுங்கன்னு சொன்னேன். இல்ல நான் கோயிலுக்குள்ள கொடுக்க கூடாதுங்கிற சம்பிரதாயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். குருக்கள் இல்லை. உடனே நான் பைக்குள்ள கையை விட்டு திருநீர் எடுத்துக்கிட்டேன். நான் கூட வந்தவங்க மனைவி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. என் கூட வந்து ஒருத்தர் கேட்டார், நீங்க எங்க ஐயாவை கூப்பிட்டு திருநீர் எடுத்துக்க சொன்னீங்களே, உங்களுக்கு ஐயா தெரியுமான்னு கேட்டார். அதுக்கு அந்த நண்பர் சொன்ன பதில் தான் ஆச்சரியம். எனக்கு இவரை தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும்னு அவர் கேட்ட உடனே, நெய்வேலியில காசி விசாலாட்சி விஸ்வநாதர் கோயில்ல, கோயிலுக்கு பேர் என்ன, நெய்வேலி 29வது வட்டம் காசி விசாலாட்சி விஸ்வநாத சுவாமி கோயில்ல 6 வருஷம் சொற்பொழி பண்ணியிருக்காரு. பெரிய புராணம் கந்த புராணம். நான் கேட்டிருக்கேங்கிறார். கேட்டது மனிதனா இறைவனா எனக்கு தெரியல. நான் கேட்டிருக்கேன்னு வேற சொல்றாரு. அப்படிங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு நான் உடனே போட்டு அவர் கையை தொட்டு கும்பிட்டு கிளம்பினேன். போயிட்டு வாங்க, ஒன்றும் குறைவரான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க அவர் பார்க்கவும் இல்லை, திரும்பவும் இல்லை. நாங்க நேரம் வந்துட்டோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க திருநீரை கேட்டால் திருநீர் தர ஒரு நபரை நிறுத்தி வைத்து கேதாரீஸ்வரர் உங்களுக்கு கொடுத்தருள்வார். நம்ம மாதிரி இருக்கிற சராசரி தூசிலும் தூசாகி இருக்கிற நமக்கே இவ்வளவு மகிமை தர்றாருன்னா வரவிட மாட்டேருக்கு. செஞ்சிருக்க மாட்டாரா? உனக்கு சிவலோகம் பார்க்கணுமாடா? ஆமா சுவாமி, ஏற்பாடு பண்ணும். இந்த கைதட்டு நான் சொல்றேன். நந்தி அவருடைய பிய அவர் தான் நந்தியம் பெருமான். டே நந்தி சுவாமி, இவன் வரவண பாண்டியன் மிகுந்த பக்தி உள்ளவன். ஏன் சோமசுராருன்னா திட்ட மருத்துவர்ல தவக்கல கத்துறத கரகர முழக்கம் சொல்லி காசு போட்டிருக்கிறான். நாய் கட்டத்தை கையால் எடுத்துட்டு ஓரம் போட்டிருக்கிறான். அரிசி எடுத்து வாயில வாங்கி போட்டிருக்கிறான். இது மாதிரி திரும்ப 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 பைத்தியம் பிடிச்ச மாதிரி பல வேப்பம் காயெல்லாம் கலந்த சிவலிங்கம் சொல்லி இதான் கட்ட சொல்லியிருக்கிறான். உலக மனிதர்களால் ஒத்துக்கொள்ள முடியாத அதி அற்புதமான வித்தியாசமான பக்தியோடு வாழ்ந்திருக்கிறான். இவனுக்கு சிவலோகம் காட்டாம யாரும் காட்டுறாங்க? நந்தி சுவாமி இவனுக்கு இங்கேயே நம்ம சிவலோகத்தை காட்டி தருக என்று சோமசுந்தர கடவுள் உத்தரவு போட்டார். உடனே வரகட மாண்டை மண்ணு அன்னைக்கு சிவராத்திரி உட்காந்துட்டான் கோயில்ல. அவன் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே சத்திய உலகம், இந்திர உலகம், இந்திரன் ஆட்சி பண்ற உலகம், தேவேந்திரன். அங்க ஊர்வசி, ரம்பை, திலோத்தம, வாயு, வர்ணை எல்லாம் தெரிகிறான்.
அதை தாண்டி போனா பிரம்மா ஆட்சி பண்ற சத்திய உலகம். அங்க எல்லாம் சரஸ்வதி எல்லாம் கோமாதா தான் தெரியுறாங்க. அதை தாண்டி போனா வைகுந்த உலகம், பெருமாள், திருப்பார்கடல், லட்சுமி எல்லாம் தெரிகிறாங்க. அதை தாண்டி போனா கைலை உலகம் தெரிகிறது, சிவலோகம் தெரிகிறது. எல்லாவற்றையும் கண்ணார கண்டான். சர்வேஸ்வரா சர்வேஸ்வரா சர்வேஸ்வரான்னு கதர்னான், புரண்டு அழுகுறான். இந்த சாதாரண என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நீங்க உங்களால நினைச்ச நந்திய பெருமாள் காமிச்சிட்டீங்களே சுவாமி, சிவலோகத்தை அங்க போய் பார்க்க வேண்டியனா இங்க இருந்தே பார்த்துட்டேனே சுவாமி. அதுக்காக தான் தலைப்பே கொடுத்தேன். இங்க இருந்தே பார்த்துட்டேனே சுவாமி, என்னை மாதிரி புண்ணியம் பண்ணவன் யார் சுவாமி இருப்பா என்று சொல்லி அவன் கதறினான், அழுதான், ஆனந்த கண்ணீர் விட்டான், அருவிநீர் பாய்ந்தான், எல்லாரையும் கூப்பிட்டு அழைத்து பார்க்க சொன்னான் என்பதனால் சான்றோர்கள் பெருமக்களே, அப்படிப்பட்ட நிலையிலே அவன் அருளாட்சி செய்தான். பொருளாட்சி மட்டுமில்லை, அருளாட்சியும் செய்து இந்த உலகத்தை நல்ல வண்ணம் வாழ வைத்தான் என்பதை தெரிவித்து, துடார் பிராணத்துல வரவண பாண்டியன் அரவண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் என்ற இந்த படலத்துல இந்த சிவலோகத்தை சுவாமி சோமசுந்தர கடவுள் இந்த அடிப்படை பக்தியில் காட்டி தந்த அருளினார் என்று கூறி, நாளைய நாளிலே கரிக்குருவிக்கு உபதேசம் செய்தார், நாரைக்கு முத்தி கொடுத்தார். எங்க நடக்குமா? கரிக்குருவிக்கு உபதேசம் என்ற குருவிக்கு நாரைக்கு முத்தி கொடுக்கிறார். அது என்னங்கிற நிகழ்ச்சியை நாளைய நாளில் சந்திப்போம், சிந்திப்போம் என்று கூறி எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.